விருதுநகர் தொகுதியில் ராதிகாவுக்கு மக்களின் ஆதரவு மற்றும் ஓட்டு நிலவரம் எப்படி உள்ளது என்பதையும், பிறகு விஜயகாந்த் மகனான விஜய பிரபாகரனிடம் ராதிகா வெற்றி பெறுவாரா என்றும், இப்பொழுதில் உள்ள தொகுதி நிலவர சூழ்நிலைகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆர்வத்துடன் வந்த வேட்பாளர் ராதிகா அவர்கள் தொகுதி நிலவரத்தை கேட்டறிந்த பிறகு மௌனம் சாதித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. பிறகு பிரச்சாரம் தொடங்கலாம் என்று தன்னுடைய கணவருடன் ஜோடியாக வந்து வாக்கு சேகரிக்க தொடங்கிய ராதிகா கூட்டமில்லாத காரணத்தாலும் கொளுத்தும் வெயிலின் காரணமாகவும் சென்னைக்கு திரும்பினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்பட்டாலும் கூட உண்மை தகவல் என்னவென்றால் சர்வேதான் காரணமா. ராதிகா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்ட பிறகு, ஆனால் விஜயகாந்த் மறைவை ஒட்டி தேர்தல் களத்தில் இறங்கி தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் விஜய பிரபாகரன். பிறகு நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தும் வருகிறார். மக்களின் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களிடம் உள்ள மனநிலையும் அவர்களுடைய குறைகளையும் கேட்க இது ஒரு வாய்ப்பாக நினைக்கிறேன் என்றும், என்னை கேப்டனாகவே மக்கள் பார்க்கிறார்கள் என்றும் விஜய பிரபாகரன் கூறி வருகிறார்.